தக் லைஃப். அதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க? நானு அவங்க டோர ஓப்பன் பண்ணாங்க. நான் உள்ள போயிட்டேன். டிசம்பர் 12th வந்து டீசர் ரிலீஸ் ஆகுது. அந்த நாங்க துணி. அப்படி துணி பறக்குறது. அத பார்த்துட்டு நான் நெனச்சுட்டேன், படம் ஷூட் எல்லாம் முடிஞ்சிட்டு போல இருக்கு. நமக்கு சினிமாவுக்கும் அந்த அளவுக்கு நெருக்கம். ம். இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க போல இருக்கு. இவங்க 2 பேர் பண்ண படம் நாயகன பார்த்து தான் நம்ம சினிமாவுக்கே வந்தோம். ஆ கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத கிராஸ் பண்ணி போயாச்சு. கரெக்ட்டா பொங்கல் அன்னைக்கு ஃப்ரெண்டோட இருந்தேன். அப்ப வந்து ஃபோன் வந்தது. மெட்ராஸ் டேக்ஸிலேருந்து பேசுறாங்க. சொல்லுங்க சார். இந்த மாதிரி 35 நாள் மே மாசம் வரைக்கும் நீங்க அவைலபிளா? மே மாசம் ஃபுல்லா வரைக்கும் என்ன சார்? அது 35 நாள் என்ன? ஒரு 80 நாளா எடுத்துக்கோங்க. 90 நாளா எடுத்துக்கோங்க. அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. சார் இருக்கேன் சார். அப்புறம் சம்பளம் என்ன? சார் என்கிட்ட காசு கேட்காத வரைக்கும் ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனது வந்து தனா சார் தான். வானம் கொட்டட்டும் டைரக்ட் பண்ணாங்க அவங்க. அப்படியா நான் சார்கிட்ட சொல்றேன், நீங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு. ஆஃபீஸ் போனா ஏதோ ஆடிஷன் இருக்கும் அப்படின்னு நம்பி போனேன். போனா கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்